கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 1 வசனம் 10. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை உண்டு பண்ணினார். அவர் இந்த உலகத்தை உண்டு பண்ணினார். அவர் இந்த உலகத்தில் நமக்காக மனிதனாய் வந்தார். உலகத்தை உண்டு பண்ணினவர், மனிதனை உண்டு பண்ணினவர், மனிதனுக்காக மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து மனிதனை மீட்டெடுக்கும்படியாக தம்முடைய ஜீவனை தந்தார். ஆனால் உலகமோ அவரை அறியாதிருக்கிறது. உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. உலகத்தில் உள்ள ஜனங்கள் அவரை அறிய மனதில்லாதவர்களாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், உலகத்தை உண்டு பண்ணின அவரை நேசிக்காமல், உலகத்தில் உள்ள பொருட்களை நேசித்து, உலகத்தின் பொருட்களை வணங்கி, உலகத்தின் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றார்கள். எல்லாவற்றையும் உண்டு பண்ணின கர்த்தரை விட்டுவிட்டு அவர் கரத்தின் கிரியைகளை சார்ந்து அதை நேசித்து அதற்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அவரை நேசித்து அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரால் உண்டாக்கப்பட்ட நாம் ஒருபோதும் அவரை அசட்டை பண்ணி வாழாதபடிக்கு ஜாக்கிரதையாக வாழ்வோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல தேசத்தின் ஜனங்கள் அவரை அறிகிற அறிவிலே நிறைந்திருக்க வேண்டும். அவரை அறியாதிருக்கிற ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்கின்றோம்? அவருடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ்கின்றோமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்வாக காணப்படுமானால் அநேகர் கர்த்தருடைய அன்பை உணர முடியும். ஆகவே நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவரை அறியாத உலகத்திற்கு அவரை வெளிப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபிப்படுத்தி வாழ்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை நாங்கள் வாழாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல எல்லா ஜனங்களும் உம்மை அறிகிற அறிவிலே நிறைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.